ஓகே. ஸோ கடைசியாக நாங்கள் பார்த்ததுல என்ன, இந்த 0 வந்துட்டேன்டா வேறு வேறு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் எடுக்கலாம்னு சொன்னாங்க. அதன்படி பாருங்க, இதுவும் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் பண்ணலாம், 100 போடலாம். பட் அதுக்காக 100 தான் போடணுமாண்டா இல்லை, 50 போட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சமப்படுத்தி செய்யலாம். 50 இங்கே 50, 50 இங்கே போட்ட நடக்கும், இங்கே 50 கழிப்போம், அங்கே 50 கூட்டுவோம், இங்கே 50 கழிப்போம். ஓகே, அப்படி கூட்டுறத நெகட்டிவ் செல்லில் கழிப்போம், பாசிட்டிவ் செல்லில் கூட்டுவோம். ஓகே, அப்படி போட்டு தான் அடுத்ததுல கொண்டு வரும். அப்போ இப்படி நிறைய ஆல்டர்னேட்டிவ் பிளான் இருக்கலாம். இது ஆல்டர்னேட்டிவ் பிளான், எத்தனை ஆல்டர்னேட்டிவ் பிளான் சும்மா சொல்லுங்க. இங்க வந்து சொன்னேன் 100 வரைக்கும் கூட்டலாம், இங்க 140 வரைக்கும். சரி, இங்க 100 வருமா? சாரி, 60 ஆகும் இங்க. 60 இல்ல, 60. ஓ, 60 வரைக்கும் தான் கூட்டலாம். அப்ப என்ன, 60 சொல்யூஷன் எடுக்கலாம். இங்க அதே மாதிரி என்ன, 100 வரைக்கும் கூட்டலாம். 160 சொல்யூஷன் எடுக்கலாம். 160 சொல்யூஷன் எடுக்கலாம். என்ன, ரெண்டையும் மாத்தலாமா? ரெண்டையும் மாத்தலாமா? நினைக்கிறேன் என்ன, 100 இருக்குன்னு 100 சரி சமமா கொடுத்தா சரி. இப்ப 100 வந்து இங்க 60 வரைக்கும் போடலாம், இங்க 100 வரைக்கும் போடலாம்டா. இவர் நிரம்பெயராது, இவர் தான் ஃபர்ஸ்டா நிரம்புவார். அப்ப இவர் 60 வரைக்கும் கூட்டலாம், அங்கால இவர் 60 வரைக்கும் கூட்டிக் கொண்டு இவரை 40 வரைக்கும் மாத்தி கொண்டிருக்கலாம். அப்படி நிறைய சொல்யூஷன் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு அது எத்தனை சொல்யூஷன் நீ பார்க்கறதுக்கு மேட்ச் எனக்கு வருது இல்லை சார். ஓகே, எடுக்கலாம். அடுத்தது இந்த n+n-1 அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இதுல என்னன்றது என்னன்னா, எத்தனை டோட்டல் இதா இருக்கு, எத்தனை ரோ இருக்குது, 4 ரோ. அதான் என்னன்னு சொல்லுவோம். ஓகே, பெண் வந்து எவ்வளவு சமன், 4 ரோ, 4 சப்பரை, அப்ப 4 கொலம் எத்தனை இருக்கு, 4. n+m-1 இது ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை இப்போதைக்கு ஞாபகம் வச்சிருக்கேன். அது பெரிய ஈக்குவேஷன், n+n-1. இந்த ரெண்டையும் கூட்டி அதுல இருந்து ஒன்றா கழியுங்க. எவ்வளவு வருது, 7. இங்க வார இந்த பெருமானம், இந்த பெருமானத்தையும் இதுல எத்தனை பேசிக் வேரியபிள்ஸ், எத்தனை பெட்டி நிரம்பி இருக்குன்னு பாருங்க. 1 பெட்டி, 2, 3, 4 பெட்டி, 5, 6, 7 பெட்டி. இப்ப எத்தனை பெட்டி நிரம்பி இருக்கு, பேசிக் வேரியபிள்ஸ் 7 பெட்டி நிரம்பி இருக்கு. அந்த 7 பெட்டியும் நம்பர் ஆஃப் ஆக்கிபைட் செல்லும் n+n-1 7 சமனா வந்துட்டு. அப்படி சமனா வந்தா இது ஒரு நான் டீஜெனரேட் ப்ராப்ளம்னு சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க நாங்க எடுக்கிற ஒவ்வொரு எம்டி செல்லுக்கும் கட்டாயம் ஒரு லூப் இருக்கும், ஒரு க்ளோஸ் லூப் இருக்கும் கட்டாயம். அதான் இந்த அப்ப என்ன, தைரியமா ஏதாச்சும் ஒன்று ஒரு எம்டி செல் எடுத்து நீங்க அதை லூப்பு கண்டுபிடிக்கலாம். இது சமனா வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்கு எப்படி கட்டா ஒரு லூப் இருக்குது, நான் தான் கொள்ள வரோம், எனக்கு அந்த லூப் கண்டு கண்டுபிடிப்போம். ஓகே, தைரியமா போய் எடுக்கலாம். சரி, தப்பி தவறி இந்த n+n-1 என்ற வேல்யூ வந்து, இப்ப சொல்றேன், இது 7க்கு பதில் 6 வந்துட்டு. ஓகே, 6 வந்துட்டு. 6 விட இங்க இருக்கிற பெருமானம் என்ன, கூட வேற இருக்கு என்ன, இங்க இருக்கிற பெருமானம் 7 இடத்துல இருக்கு. அப்ப 6 விட 7 என்ன, நம்பர் ஆஃப் ஆக்கிபைட் செல் வந்து n+n-1 விட கூடவே இருக்கு. இப்படி வந்தா என்ன ஆகும்னா, எங்களோட எம்டி செல் இருக்கு தானே, அந்த எம்டி செல்லுக்கு ஒரு லூப் இருக்கு தானே, ஏதாச்சும் ஒரு லூப்ல வர அந்த லூப் வந்து சில நேரம் ஒன்றோட கூடின க்ளோஸ் லூப் வர சான்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி வந்துச்சுன்னா n+n-1 வந்து நம்பர் ஆஃப் ஆக்கிபைட் செல்லோட குறைவா வந்துச்சுன்னா, அங்க இருக்கிற அன்ஆக்கிபைட் செல்லுல வர அந்த க்ளோஸ் லூப் எண்ணிக்கை ஒன்றை விட கூடவாகவும் இருக்கலாம். சரியா?
இதே ஞாபகம் அப்படின்னா என்ன, 2 3 லூப் வரும். அந்த 2 3 லூப்ல உங்களுக்கு தெரியும் தானே, எதுக்கு நெகட்டிவ் சேஞ்ச் கூடவோ அவர் எடுக்கிறது உங்களுக்கு நல்லமோ இல்ல, அதை வந்து நீங்க இதே மாதிரி நீங்க போடலாம். டிசி 1 1ல ஒரு லூப்ல -3 வருது, இன்னொரு லூப்ல -4 வருது, இன்னொரு லூப்ல -5 வருது. அவரையும் என்னென்னு போடலாம், இப்படி போடலாம் நீளமா போட்டுட்டு அந்த லூப்ல ஒரு பெரிய மாற்றம் இருந்தானே, அந்த மாற்றத்தை பெருக்கி அப்படி கண்டு நீங்க கடைசி ஆப்டிமல் வேலைக்கு போகலாம். இந்த மெதட் விளங்கிதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி நீங்க ஒரு செல்லுக்கு நிறைய லூப் இருந்தேன்னா நீங்க அதையும் நிறைய அடுப்படிக்கு போகலாம். டிசி 1 1 1 ஒரு லூப், டிசி 1 1 2வது லூப், டிசி 1 மூன்றாவது லூப் பண்ணி நிறைய லூப் இருந்து அதுக்கு நீங்க போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு செய்யலாம். சரி, இன்னொரு இதுல n+m-1 கண்டு செய்ய அது வந்து 8 வந்துச்சு. 8 வந்து என்ன, நம்பர் ஆஃப் ஆக்கியூபைட் செல்லை விட இப்ப கூட ஆயிட்டு. ஓகே, இருக்கிற இலக்கம் இருக்கிற நிரப்பின இந்த ஆக்கியூபைட் செல்லின் எண் வந்து 7 இருக்குது. ஆனா n+n-1 வந்து அதை விட இப்ப விலங்குதானே, இப்ப எண் வந்து இப்ப 5 வைங்க, 5 வச்சா 5 4 9, 9ல கொண்டு போனா 8. அப்படியே ஒரு சான்ஸ் இருக்குன்னு இதோட இன்னொரு ரோ இருக்கிற மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் வந்து அவ்வளவு பூஜ்ஜியமா இருக்கிற மாதிரி இருக்கலாம் தானே. அப்படி இப்படி வந்துச்சேன்டா சொல்லுங்க, இப்படி வந்துச்சேன்டா இப்படி வரும். இப்படி வந்தா என்ன நடக்குமாண்டா, அந்த இதுல அன்ஆக்கியூபைட் செல்ல வர அந்த லூப் எடுத்தானே, அதுல சில இதுகளுக்கு லூப் வராம போயிடும். சில சில அன்ஆக்கியூபைட் செல்லுக்கு க்ளோஸ் லூப் வராம போயிடும். சரியா, அப்படி வராம போனா அந்த ப்ராப்ளத்தை டீஜெனரேட் ப்ராப்ளம்னு சொல்றது. ஓகே, n+n-1 வேல்யூ வந்து நம்பர் ஆஃப் ஆக்கியூபைட் செல்லை விட கூடவா வந்துச்சுண்டா அந்த ப்ராப்ளம் நான் டீஜெனரேட் ப்ராப்ளம்னு சொல்றது. ஓகே, சரி, டீஜெனரேட் ப்ராப்ளம்னு சொல்றது. நான் டீஜெனரேட் ப்ராப்ளம்னுடைய ஈக்குவலா வந்துச்சு. இதா வந்தாலும் பிரச்சனை இல்லை, கணக்கு லூப் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தானே, அதுவும் பிரச்சனை. இப்போ டீஜெனரேட் ப்ராப்ளம் என்ன சொன்னேன், n+n-1 வந்து இருக்கிற ஆக்கியூபைட் செல்லை விட கூட வந்துச்சுண்டா. அப்ப n+n-1 இங்க என்ன, 4 3 7 7 2 போனா 6. இங்க எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 5 தான் இருக்கு. இப்ப 6 வந்து 5 விட கூட. நம்பர் ஆஃப் ஆக்கியூபைட் செல் வந்து இதை விட குறைவா இருக்கு. அப்படி குறைவா இருந்து நடக்கும், ஏதாச்சும் இதுக்குள்ள க்ளோஸ் லூப் வந்து இல்லாம போற சான்ஸ் இருக்குது. க்ளோஸ் லூப் கண்டுபிடிக்கலாம போயிடும். அதான் டீஜெனரேட் ப்ராப்ளம். அப்படி க்ளோஸ் லூப் கண்டுபிடிக்கலாம் போச்சுண்டா என்ன செய்யலாம்டா, நாங்க இதுக்கு ஒரு டம்மியா ஒரு ஒரு சைவர் தானே, சைவர் தானே நாங்க இதெல்லாம் இப்ப, அதாவது என்ன அர்த்தம்னா ஏதோ ஒன்று உச்சத்துக்கு கிட்ட போயிட்டாருன்னு நாங்க வைப்போம். அதாவது உண்மையா வந்து இதை சமப்படுத்தணும்னா என்ன செய்யலாம் சொல்லுங்க. நம்பர் ஆஃப் ஆக்கியூபைட் செல்லும் n+n-1 சமமா வந்தா அது டீஜெனரேட் ப்ராப்ளம். ஏதோ ஒரு இடம் கிட்டத்தட்ட சைவருக்கு போயிட்டார், அதாலதான் இது இப்படி வந்திருக்கு. பட் அவரை வந்து சைவர்னு போடாம சைவருக்கு நெருங்கின ஒரு சின்ன பெருமானம் ரெண்டு போட்டோம்டா அவருக்கு வலி இருக்கிற மாதிரி நாங்க யோசிக்கலாமா இல்லையா. இப்படி யோசிச்சா நாங்க இதுல ஏதாச்சும் ஒரு எம்டி செல்ல நாங்க டெல்டான்னு போடுறோம். ஓகே, இதை டம்மி அலோகேஷன் சொல்றது. ஓகே, டம்மியா அவரால் சும்மா போட போறோம். இப்ப போட்டா இப்ப இது வந்து என்ன, ஆக்கியூபைட்ஸ் எல்லாம் மாறிட்டு அது வந்து டம்மியா ஒரு சின்ன பெருமானமா இருக்கு மட்டும் கற்பனை பண்ணலாம், டெல்டா மாதிரி. ஓகே, இப்ப இவரை போட்டா என்ன நடக்குது, 1 2 3 4 5 6 எத்தனை, 1 2 3 4 5 6. இப்ப 6 வந்துட்டார், அந்த 6 n+m-1 இப்ப சமனா வந்துட்டு. இப்ப இது என்ன, நான் டீஜெனரேட் ப்ராப்ளம். அப்ப இதுக்கு நாங்க இனி க்ளோஸ் லூப் செய்யலாம். இந்த டெல்டா எங்க போடுறதுடா, இந்தியாடா போடுறது, இந்த சோறு இந்திய கீழே இல்ல போட்டிருக்கான்னு கேட்பீங்க. அது உங்களோட பிரச்சனை. உங்களுக்கு எங்களுக்கு இப்ப க்ளோஸ் லூப் வந்தா காணும், அவ்வளவுதான். எங்க போட்டா எங்க டெல்டா போட்டாலும் உங்களுக்கு க்ளோஸ் லூப் வந்து என்னன்னா நான் டீஜெனரேட் ப்ராப்ளம் மாறிடும். ஸோ உங்களுக்கு எது அந்த வசதி இருக்கோ அந்த எந்த இடத்துக்கு நீங்க டெல்டா போடலாம். இங்கே எதுவும் சொல்லி டெல்டா போடுங்க,
அதால ஒருத்தனுக்கு மார்க்ஸ் வந்து அங்க அவனுக்கு அங்க போட்டாலும் அவனுக்கு மார்க்ஸ் வந்தது, எனக்கு எனக்கு அங்க அவன் அங்க போட்டாலும் எனக்கு அவனுக்கு விட வந்ததுக்கு நான் அஞ்ச போட்டேன், அதால எனக்கு விட விடையில ரெண்டு உங்களை நீங்களே முட்டாளாக்க வேணாம் ஆறுதல் படுத்தி. ஓகே, ஸோ அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ சார் வந்து கீழே போட்டுக்கிறேன், நீங்க மேல எங்கேயாச்சும் போட்டு செய்யலாம். இப்படி போட்டா என்னண்டு லூப் வருமென்று சொல்றேன். எப்படி லூப் வருமெண்டா, ஓகே இதுல வந்து முதலாவது கோலம் இந்த இதுல பாருங்க, இப்படி இவருக்கு பார்த்தா என்ன வரும், இங்க இங்க போலாம். அதுக்கு பிறகு கீழே டெல்டா போட் இவர் இங்க போட்டதால இது கலர் போகக்கூடிய மாதிரி இருக்கு. அப்புறம் இங்க போலாம், இங்க போலாம். ஓகே, இப்ப என்ன, இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ். 5ல இருந்து -2, -2ல இருந்து 4 போனா, சாரி 4 கூட்டினா 2, 2ல இருந்து -5 போனா -3. சாரி 5ல இருந்து 2 போனா 3, 3 4 7, 7 5 போனா 2. ஓகே விளங்கிட்டேன், 2 போடலாம். அதே மாதிரி ரெண்டாவது இவருக்கும் பாத்தீங்கன்னா இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் வருது தானே, இவருக்கு நீங்க செஞ்சீங்கன்னா -3 வருது. அதே மாதிரி ஒன்று செஞ்சு பாருங்க, நீ வருது நான் எல்லாத்துக்கும் அது மாதிரி இவருக்கு டக்குன்னு போடலாம். இப்படி நான் டக்குன்னு போடுற மாதிரி விளங்குதா, இப்படி போய் இப்படி போகலாம், அடுத்த வரைக்கும் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போகலாம். இது வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா டக்குன்னு வந்துடும், இதுக்கெல்லாம் எனக்கு யோசிக்க தேவையில்லை. அப்படி செஞ்சீங்கன்னா இதுல -3 இவருக்கு தான் பெறுறார், அதுதான் மைனஸ் வேல்யூ. அவருக்கு மேக்ஸிமம் எவ்வளவு போடலாம்னு நின்று பாக்குறது, நெகட்டிவ் செல்லில் யாருக்கு குறை வந்து பார்க்கணும். நெகட்டிவ் செல்லில் 10 தான் குறையும், 10 தான் கூட்டலாம். மேக்ஸிமம் கூட்டக்கூடிய டே வந்து 10 தான். 10 போட்டு 10 போட்டுனா தெரியும் தானே, நெகட்டிவ் செல்லில் 10 கழியும், இது பூஜ்ஜியம் வந்துடும். இந்த 4 இந்த டம்மி எலக்ட்ரேஷன்ல 10 கூட்ட போற 10 வந்துடும், அவ்வளவுதான், வேற என்ன. ஓகே, 10 வந்துட்டார், மாடிஃபைட் பிளான் இதுதான். இவருக்கும் அதே மாதிரி இப்ப இதுக்கு பிறகு என்ன, ஓகே தானே, இதே மாதிரி செய்வீங்க. செஞ்சு பார்த்தா கடைசியில எல்லாமே என்ன ஆகும், பாசிட்டிவா வந்து நிற்குது. ஸோ இதுதான் ஒப்டிமல் சொல்யூஷன், அவ்வளவுதான். ஓகே, இந்த இது விளங்கிட்டேன். டீஜெனரேட் ப்ராப்ளத்துக்கு எப்படி ஆகுறாண்டு டம்மியா ஒரு ஆளை சேர்த்து போட்டு செய்வீங்க, வேற ஒன்றும் இல்லை, அதில் ஒரு சிக்கலும் இல்லை. இப்போ நாங்கள் சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் செய்ய போறோம். பழமையான கதைக்கிற மாதிரி தான், என்ன சென்சிட்டிவ் அனாலிசிஸ்ன்றா உங்களுக்கு தெரியும். இப்போ ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஒன்று நடக்க போகுது சொல்லுங்க, கேள்வியில மாற்றம் நடக்க போகுதுன்ற என்ன மாற்றம், என்ன என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இதுல வந்து கூடுதலா கேள்வியில எப்படி மாற்றுவீங்கன்னா, நாங்க புது சப்ளையோ புது டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரோ போடுற அளவுக்கு மாறுமான்றது தெரியல. இப்படி மாறினாலும் உங்களுக்கு தெரியும் தானே, இன்னொரு டேபிள் வந்து போட்டு செய்து பார்ப்பீங்க. ஆனா கூடுதல் அஞ்சா மாற போறது வேற ஒன்றும் இல்லை, பில இருந்து டிக்கு போற டிரான்ஸ்போர்டேஷன் கொஸ்ட்ல ஏதாச்சும் மாற்றம் நடக்கும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி. இல்லாட்டி அங்க ஃபியூவல் கொஸ்ட், இப்போ கப்பல்ல போறதுக்கு எடுக்கிற அந்த ஃபியூவல் வந்து திடீரெண்டு இந்த மாசத்துல இருந்து கூட்ட போறாங்க, கூட்டினோடனே இது கூட போகுது. இப்போ கப்பல்ல சிலதுகளுக்கு போயிருக்க கப்பல்ல தான் போற ஒரு பாத்து இருக்குமெண்டா, அந்த பாதைகளுக்கான கொஸ்ட் வந்து இப்போ கூட போகுது. அப்படி கூடிச்சென்றா அதால ஏற்படுற மாற்றம் இருந்தானே, அதால எங்கட ஒப்டிமல் சொல்யூஷன் ஏதாச்சும் மாற்றம் வருமா? அப்ப முதல்ல இருந்து செய்ய மாட்டேன் தானே, முதல்ல இருந்து செஞ்சிருக்கேன் தெரியும். அப்ப கடைசியா அடுத்த ஒப்டிமல் சொல்யூஷன்ல இருந்து எப்படி போறதுன்றதான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதுக்கு உதாரணமா நாங்க கீழே இருக்கிற சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். சரியா, அப்ப இதுல வந்து என்ன மாற்றம் நடக்க போகுதுண்டா, முதலாவது கண்டிஷன், முதலாவது என்ன சான்ஸ் இருக்குண்டா, ஏற்கனவே நாங்க பயன்படுத்துற பாதை இருக்குத்தானே, இது புது ப்ராப்ளமா, இது வேற ஏபிசிடி பிக்யூபியா, இதுல இது புது ப்ராப்ளம். அதாவது இதுல வந்து எத்தனை டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் இருக்கு, 6 டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் இருக்கு, 4 சப்ளை இடம் இருக்கு, டிமாண்ட். ஓகே, இதுல வந்து நாங்க ஏற்கனவே சூஸ் பண்ண பாத்து இருக்கு தானே, சூஸ் பண்ண டிரான்ஸ்போர்டேஷன் பாத்து இருக்கு தானே, அதுல வர டிரான்ஸ்போர்டேஷன் கொஸ்ட்ல வர மாற்றம், அந்த மாற்றத்தால என்ன மாறப்போகுது என்றதான் முதலாவது எங்களோட முதலாவது இது சந்தர்ப்பம். அப்ப அதுல வந்து C14 எந்த செல், எந்த செல், முதலாவது ரோல இருக்கிற 4வது இவர்ரா. ஓகே, அந்த 8 என்ற இந்த டிரான்ஸ்போர்டேஷன் கொஸ்ட் வந்து டெல்டா என்ற அமௌண்டால குறைய போகிறார்.
அப்ப 8 இப்ப என்ன வருது? இப்ப புதுசா பெருமானம் என்ன வருது? 8 மைனஸ் லேம்டா. ஓகேயா? 8 மைனஸ் லேம்டா. அப்ப சொல்லுங்க, இது 8 மைனஸ் லேம்டாவா வந்துச்செண்டா இந்த மாற்றம் வந்து எங்கெங்க எல்லாம் எஃபெக்ட் பண்ணும்னு நினைக்கிறீங்க? நாங்க இது ஒப்டிமலா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? ஸ்டெப்பிங் ஸ்டோன் மெத்தட் செய்து பார்க்கணும். என்ன செஞ்சு பார்த்து அதுல இந்த மாற்றத்தால வாரதால ஏதாச்சும் அங்க ஏதாச்சும் இப்ப ஏதாச்சும் நெகட்டிவா வரக்கூடிய சான்ஸ் இருந்துதண்டா இது ஒப்டிமல் சொல்யூஷன் இல்லை, இது மாற்ற வேண்டிய சந்தர்ப்பம் வந்துடும். என்ன அப்ப எப்படி பாக்குறது? திரும்ப ஸ்டெப்பிங் ஸ்டோன் மெத்தட் செய்யணும். அப்ப முதலாவது செல்லுக்கு இந்த செல்லுக்கு இந்த செல்லுக்கு ஒவ்வொன்றுக்கும் நீங்க என்ன ஸ்டெப்பிங் ஸ்டோன் மெத்தட் செய்து பார்ப்பீங்க. செஞ்சு பார்க்க எங்கெங்க எல்லாம் இந்த மைனஸ் டெல்டா இந்த மைனஸ் டெல்டா வெளியூ சம்பந்தப்படுறாரோ அவர் தான் நாங்க செக் பண்ண போறோம். ஏன்னா மிச்சம் எல்லாம் அதே வேல்யூ தானே, இது ஒப்டிமல் டேபிள் தானே, இது உண்மையா டெல்டா வார இடங்கள்லாம் மாற்றம் நடக்க போகுது, அவர்லாம் மாற்றம் நடக்க போகுது. அந்த மாற்றத்தை கண்டுபிடிக்க போறோம். ஓகேயா? பாப்போம். அப்ப இதுல வந்து 8 மைனஸ் டெல்டா போட்டா ஒவ்வொன்றிலையும் எடுத்த மாற்றத்துல வந்த இந்த இது வந்து பாருங்க 2 பிளஸ் லெண்டா 6 டெல்டா, சாரி 10 பிளஸ் டெல்டா 7 பிளஸ் டெல்டா இப்படி போடலாம். ஓகே, இப்படி போட்டா தெரியும் இது 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 இவ்வளவுதான் டெல்டாவால வர மாற்றங்கள். மிச்சம் இதெல்லாம் மாறாது, அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப என்ன செய்ய போறோம்? நாங்க முதல்ல ஒரு ரேஞ்ச் வந்து கண்டுபிடிக்க போறோம். என்ன அதாவது டெல்டாக்கு மேக்சிமம் எவ்வளவு போகலாம், மினிமம் எவ்வளவு போகலாம், இதுக்குள்ள இருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. டெல்டாவால நாங்க இந்த ஒப்டிமல் டேபிள மாற தேவையில்லை. அதுக்கு மேல போச்சுண்டா மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கு, அதுக்கு கீழே போச்சுன்றாலும் மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஓகே, சரி. அப்ப பார்ப்போம் என்னன்னு. இப்ப பார்த்தோம்னா முதல்ல டெல்டா பிளஸ்ல இருக்கிற குணகங்களை பார்ப்போம். சரியா? பிளஸ்ல இருக்கிறது. அப்ப இங்க பிளஸ் வேற ஒரு பிளஸும் இல்லை. அப்ப 3 பிளஸ் டெல்டா. அப்ப டு மெயின்டைன் த ஒப்டிமாலிட்டி அதே மாதிரி அந்த ஒப்டிமல் சொல்யூஷன் இப்படியே இருக்கணும்டா வார அவ்வளவும் என்னவா இருக்கணும், கிரேட்டர் தானே ஈக்குவல் டு பூஜ்ஜியமா இருக்கணும். சரியா? அப்ப இதுல பிளஸ்ல வந்த இடங்கள் இருக்கு தானே, அந்த இது எல்லாத்தையும் கிரேட்டர் தானே ஈக்குவல் டு பூஜ்ஜியம் போட்டா டெல்டா எடுக்கக்கூடிய மினிமம் வேல்யூ என்ன இருக்கும்? அப்ப டெல்டாண்டா அங்கே என்ன வரும்? டெல்டா வந்து கிரேட்டர் தானே ஈக்குவல் டு ஒரு பெருமானம் வரும். டெல்டா கிரேட்டர் தானே ஈக்குவல் டு என்ன வரும்? இது -2, இது -10, அதாவது -10 விட கூடவா இருக்கணும் டெல்டா. இது -10 விட கூடவா இருக்கணும், -7 விட கூடவா இருக்கணும், -3 விட கூடவா இருக்கணும், -3 விட கூடவா இருக்கணும், -10 விட கூடவா இருக்கணும், -3 விட கூடவா இருக்கணும். ஓகே, அவ்வளவுதான். அப்ப இருக்கிறதுலயே எதுக்கு மேல இருந்தா முழுக்க பூஜ்ஜியத்தை விட கூடவா இருக்கும்? இருக்கிறதுலே என்ன ஆக கூடின வெளி. அப்ப -10 விட எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஆக என்ன -2 தான் ஆக கூடின வெளி. மிச்சம் எல்லாம் அதை விட குறைஞ்சது. அப்ப -10 விட கூட வந்தாலும் என்ன ஏதாச்சும் ஒரு இடம் பூஜ்ஜியத்தை விட குறைவா வர சான்ஸ் இருக்கு. அப்ப இருக்கிறதுலே ஆக கூடினது என்ன -2. அப்ப எப்படி கட்டாயம் -2 விட கூடவா இருக்கணும். ஓகேயா? அடுத்தது நெகட்டிவ் டெல்டா வார இடங்கள் எங்கெங்க நெகட்டிவ் டெல்டா வருது? 1 மைனஸ் டெல்டா, -டெல்டா 8 மைனஸ் டெல்டா 12 மைனஸ் டெல்டா. இவரை நாங்க அங்கால கொண்டு போனா டெல்டா கிரேட்டர் தானோ ஈக்குவல் டு, சாரி டெல்டா லெஸ் தானோ ஈக்குவல் டு 1 இருக்கலாம், 0 இருக்கலாம், 8 இருக்கலாம், 12 இருக்கலாம். அப்ப டெல்டா என்னத்துக்கு குறைவா இருக்கணும்? 1 விட குறைவாகவும் இருக்கணும், 0 விட குறைவாகவும் இருக்கணும், 8 விட குறைவாகவும் இருக்கணும், 12 விடையும் குறைவா இருக்கணும். அப்ப எல்லாமே நாங்க எல்லா கண்டிஷனும் சமப்படுத்தணும்டா யாரை விட குறைவா இருக்கணும்? இருக்கிறதே மினிமம் யார்? பூஜ்ஜியத்தை விட குறைவா இருந்தா ஓகே. கடைசியில எல்லாமே என்னவா இருக்கும்? கிரேட்டர் தானே ஈக்குவல் டு பூஜ்ஜியமா இருக்கும். இப்ப கடைசி எங்களோட ரேஞ்ச் கண்டுபிடிச்சாச்சா இல்லையா? இந்த தான் டெல்டா. டெல்டா -10க்கும் 0க்கும் இடைக்குல இருந்தா நாங்க வந்து இந்த ஒப்டிமல் டேபிள் வந்து கடைசி வரைக்கும் மாறாது, அதே ஒப்டிமல் சொல்யூஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, அப்ப டெல்டான்றது என்ன? டெல்டான்றது
இந்த செல்லில் ஏற்பட்ட குறைவு. இப்போ அந்த குறைவு வந்து 0க்கும் 2க்கும் இடையில. அப்போ என்ன இருக்கலாம்? அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொஸ்ட் வந்து இந்த செல் வந்து 8க்கும் 6க்கும் இடையில இருக்கும் வரைக்கும் இந்த ஒப்டிமல் சொல்யூஷன், அதாவது நாங்கள் எடுத்த இந்த பார்த்து இந்த பிளான் வந்து மாற்ற வேண்டிய தேவை இல்லை. அவ்வளவுதான். சிம்பிளா முடிஞ்சுதா இல்லையா இந்த சென்சிட்டிவிட்டி? இதுதான் சிம்பிளா சொல்றது, வேற என்ன. அதை விட அப்படி அந்த இது அதை விட ஏதாச்சும் அவங்க கேட்பாங்க. அப்போ நாங்கள் வந்து இது வந்து 10% நாங்கள் குறைய போகுது, குறைஞ்சா ஒப்டிமல் டேபிள் மாறுமா என்று கேட்பாங்க. டெல்டா காணுங்கோ, கண்டுட்டு பாருங்க 10% உள்ள கணிக்குதாண்டு. இல்லாட்டிக்கு மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கு. 10% இருந்துச்சுண்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு நாங்கள் ஒப்டிமல் சொல்யூஷன் பிளானை மாற்ற தேவையில்லை, அதே பிளானை மெயின்டைன் பண்ணலாம், அவ்வளவுதான். ஓகே, இப்போ இதுக்கு பார்த்துட்டோம். இதே மைண்ட் உண்டு. இது கொஞ்சம் கஷ்டம். ஏன் கஷ்டம் பண்றாண்டா, இது ஒன்று மாத்தினால நாங்கள் எல்லா பட்டியலையும் அது மாற்றம் ஏற்படுதான்னு கண்டுபிடிச்சினாங்க. இப்போ என்ன மாறுதுண்டா, ரெண்டாவது சிச்சுவேஷன். என்ன சிச்சுவேஷன் என்றா, நாங்க இதுவரைக்கும் யூஸ் பண்ணாத டிரான்ஸ்போர்ட் பார்த்துருக்கு தானே, நாங்க இந்த பாத்தை யூஸ் பண்ணல. அந்த யூஸ் பண்ணாத பாத்துல ஏதாச்சும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொஸ்ட்ல மாற்றம் ஏற்பட்டுச்சுண்டா அதால ஒப்டிமல் சொல்யூஷன் மாறுமான்றவன் அடுத்த சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ். ஸோ அதுக்கு நாங்க எடுத்த இது வந்து C1,2. அப்ப செல் முதலாவது ரோ, ரெண்டாவது இவர் வந்து என்ன ஆகுதாம், 12ல இருந்து டெல்டாவால குறைகிறாரா. இவர் குறைஞ்சா ஏதாச்சும் மாற்றம் பெறுமான்னு கேட்டுக்கிட்டு. அப்ப இவருக்கு என்னன்னு பார்க்கலாம். இவரால ஏற்படுற மாற்றம் என்ன? இவர் மாற்றம் ஏற்பட்டா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இவரால வந்த மாற்றம் எங்க ஏற்படும் நினைக்கிறீங்க? எப்படி இவர்கிட்ட மாற்றத்தை கண்டுபிடிக்கிறது? ஆஹ் இவருக்கு ஏதாச்சும் ஒரு வெளியே கொண்டு போட்டு பார்ப்போம், அவ்வளவுதான். இவருக்கு ஒரு வெளியே கொண்டு போட்டா அது வந்து என்ன நடக்குது, பிளஸ்ஸா வருதா மைனஸா வருதான்னு கண்டு அது வந்து இதா வந்துச்சுன்னா சரி. இவர் வந்து கடைசியில பிளஸ்ஸா வந்துட்டாருன்னா தேவையில்லை, நீ அப்படியே இருக்கிறாசாங்க சொல்லிட்டு போடும். இல்ல இவர் இப்ப மாறின வேல்யூவால இவர்கிட்ட கொஸ்ட் வந்து ஃபுல்லா குறையறதுக்கு சான்ஸ் இருக்குண்டா போடுவோம், அவ்வளவுதான். அப்ப 12 மைனஸ் டெல்டாண்டா என்ன செய்யும், இதுல அந்த மாற்றத்துக்கு என்ன செய்யும், இவர்கிட்ட இதுல கூட்டுறதுக்கு க்ளோஸ் லூப் கண்டுபிடிப்போம். அப்ப க்ளோஸ் லூப் கண்டுபிடிச்சா என்ன, 17 இஞ்ச இஞ்ச இஞ்ச. ஓகே, க்ளோஸ் லூப் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப 12 மைனஸ் டெல்டா மைனஸ் 8 பிளஸ் 14 மைனஸ் 16, அவ்வளவுதான். அப்ப 12ல இருந்து 8 போனா 4, 4 14 18, 18ல இருந்து 16 போனா 2, 2 மைனஸ் டெல்டா. 2 மைனஸ் டெல்டா தான் என்ன இருக்கும், ஏற்பட்ட மாற்றம். அந்த ஏற்பட்ட மாற்றம் என்னத்துக்குள்ள இருந்தா எங்கட ஒப்டிமல் சொல்யூஷன் மாறாது. இந்த 2 மைனஸ் டெல்டா வந்து கிரேட்டர் தான ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அது லெஸ் தானா வந்துச்சுன்னா எஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கிரேட்டர் தான ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் அதே சொல்யூஷனை நாங்கள் வச்சிருக்கலாம். அப்போ டெல்டா வந்து லெஸ் தானோ ஈக்குவல் டு 2 இருக்கும் வரைக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்போ டெல்டா வந்து அதோட குறைஞ்சிட்டாருண்டா, அப்போ அதாவது டெல்டா வந்து 2 விட கூடிச்சாருண்டா. இப்போ டெல்டா அதாவது 12ல இருந்து 10 வரைக்கும் தான் நாங்கள் இவரை பார்த்து கொண்டிருக்கலாம். நீ 10 வரைக்கும் குறையும், 10 வரைக்கும் ஓகே, நீ 10 வரைக்கும் குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. 10 விட குறைஞ்சிட்டாரண்டா எஸ், இவர் நாங்கள் யூஸ் பண்ணால் எங்களுக்கு லாபம். லாபம்ண்டா ஐ மீன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் குறையுது. அப்போ இவர் 10 வரைக்கும் குறையாம இருந்தால் நாங்கள் பிரச்சனை இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா விளங்கும் என்ன, இந்த செல்லுக்கு நாங்கள் அவ்வளவும் கண்டுதான் கடைசியை சொல்ல வேண்டியா இருந்துச்சு. பட் இதுல வந்து வெறும் இவர்ல ஏற்படுற மாற்றத்தை மட்டும் கண்டாலே நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ விளங்குதா? இவ்வளவுதான் சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ், வேறு ஒன்றும் இல்லை. இது விளங்கிட்டா? சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் நாங்கள் சும்மா 2-3 இன் கிளாஸ் டெஸ்ட்ல வந்த சில கேள்வியில சும்மா பார்ப்போம். உங்களுக்கும் நான் சொன்ன மெதட்டை வச்சுக்கொண்டு செய்யலாமா இல்லையான்னு உங்களுக்கு ஒரு திருப்தி வருங்க. ஓகே,
ஸோ சரி 14வது கேள்வி. வூட்லங்கா வந்து 3 வகையான வூட் வந்து 5 மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்றாங்களாம். இப்போ 3 வகையான சோர்ஸ் இருக்குது. சோர்ஸ்ன்னா தெரியும். இங்க போடுறது தான். அப்ப 3 இது அது என்ன கெப்பாசிட்டி தந்திருக்கிறாங்க சப்ளை. 4 இது டிமாண்ட். அவ்வளவுதான் தேவை. வேற என்ன இடத்துல மட்டும் டேட்டா எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான். அப்ப என்ன இந்த பாஸ்ட் வந்து என்ன இதை வந்து ட்ரெயின்ல தானே கொண்டு போனவங்களாம். ஆனா இந்த ரயில்வே இந்த கொஸ்ட் வந்து கூடி கொண்டிருக்கிறதால ஆல்டர்னேட்டிவா இப்ப கப்பல்லையே அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஓகே. அப்ப என்னண்டா எப்படி கூடிக்கொண்டு போகுதுண்டா இப்ப ஆல்டர்னேட்டிவா இதையும் ரெண்டையும் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்க. இப்ப ரெண்டுல அதாவது அதாவது முதலாவது இந்த சோர்ஸ்ல இருந்து இந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு போறதுக்கு ரயில்ல கொண்டு போறதுக்கான செலவை வந்து இந்த டேபிள் தருது. அதே மாதிரி கப்பல்ல கொண்டு போறதுக்கான செலவு இந்த டேபிள் தருது. ஓகே. ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா சில சில பார்ட்டுகளுக்கு நாங்க ஷிப்ல கொண்டு போக இயலாது. இப்ப அதுகளை வந்து அவங்க டேஷ் போட்டுருக்காங்க அப்படின்னா விலங்கு. முதலாவது கேள்வி. Formulate this problem as transportation problem by constructing the appropriate parameter table. பாராமீட்டர் டேபிளை தான் கிரியேட் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. பாராமீட்டர் டேபிள்னா என்ன? அந்த கொஸ்ட் இருக்கிற மட்டும் இருக்கிற டேபிள். அப்ப அது என்ன? இதுல என்ன ஏன் இது டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளமா இருக்கு? 3 சோர்ஸ் இருக்கு. அங்கால 5 வகையான மார்க்கெட் இருக்குது. ஒவ்வொன்றுல இருந்தும் போகணும். என்ன ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் கொஸ்ட் இருக்கு. ஓகே. இப்ப சொல்லுங்க. இந்த ரெண்டையும் தனித்தனியா போடணுமா? அதாவது இவருக்கு ஒரு டேபிள், அதே மாதிரி கப்பல்ல போறதுக்கு ஒரு டேபிள். ரெண்டையும் போட்டு ரெண்டையும் சால்வ் பண்ணி பார்த்துட்டு செய்து பார்ப்போம். அப்படியா? இல்ல. ரெக்கார்டிங்க போய் கொண்டிருக்கு. சரி அப்படி என்றா இல்ல. ஏனென்றா உங்களுக்கு பொது அறிவுல விளங்கும். அவங்க ரயிலை விட்டுட்டு ஷிப்புக்கு போறதுக்கான காரணமே ரயில்ல சில சில கொஸ்ட் வந்து கூடவா இருக்காம். அதை விட ஷிப் வந்து குறைவா இருக்காம். அப்ப எது குறைவோ அதை எடுக்கிறான் எங்க புத்திசாலித்தனம். அப்ப சொல்லுங்க. இதுல முதலாவதுல சோர்ஸ்ல இருந்து முதலாவது இதுக்கு போறது எவ்வளவு எடுக்குது? 5. அதே கப்பல்ல போறதுக்கு 6. 5ஆ 6ஆ? எது டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் குறைவு? 5 தான் குறைவு. அப்ப எங்களோட பாராமீட்டர் டேபிள்ல நாங்க 1 2 3 எழுதி போட்டு இங்க 1 2 3 4 5 எழுதி போட்டு ஒன்றை இருந்து ஒன்று போறதுக்கு ஆன பாதைக்கு நாங்க ரயில் எடுப்போம். ரயில் பாதையை தான் எடுப்போம். ஏன்னா கப்பல்ல போறதுக்கு அதை விட கூட எடுக்கும். அப்ப நாங்க 5 போடுவோம். அதே மாதிரி 1 இருந்து 2 போறதுக்கு 6ஆ 5ஆ? எது குறைவு? 5 தான் குறைவு. இப்ப 1 இருந்து 2க்கு போறதுக்கான அந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்டுக்கு கப்பல் செலவை போடுவோம் 5. அப்ப அப்படித்தான் இதுக்கு கப்பல்ல போகையா அதாவது கட்டாயம் இதெல்லாம் போகலாம். அதே மாதிரி 4 3 இதுதான் குறைவு. அப்ப 3 எடுப்போம். 3 4 இதை விட 3 ட்ரெயின்ல போறது சுகம். அப்ப 3 அப்படி ரெண்டையுமே மிங்கிள் பண்ணி நாங்க கடைசியா ஒரு நாங்க வளமையா படிச்ச மாதிரி பாராமீட்டர் டேபிள் போடலாமா இல்லையா? அவ்வளவுதான். போட்டா அதுக்கு பிறகு ஓகே பாராமீட்டர் டேபிள் முடிஞ்சது. இப்போ ஒப்டிமல் சொல்யூஷன் காணட்டான் யூசிங் அப்ரோப்ரியேட் டெக்னிக்ஸ். என்ன? லீஸ்ட் காஸ்ட்டை விட வோகல்ஸ் மெத்தட் டக்குன்னு போயிடும். ஏன்னா லீஸ்ட் காஸ்ட் இருந்தீங்கன்னா அது வந்து ஒப்டிமல் சொல்யூஷனுக்கு கொஞ்சம் கூட தூரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால தான் வோகல்ஸ் மெத்தட் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டையும் வச்சு செய்கிறால அது கிட்ட போகிறதுக்கான அந்த அந்த தூரம் இருக்கு. அப்போ உடனடியாக நாங்கள் ஒப்டிமல் சொல்யூஷனுக்கு கொண்டு போயிடலாம். வோகல் அப்ராக்சிமேஷன் மெத்தட்டை வச்சு செய்து முடிக்கலாம். அவ்வளோதான் கேள்வி. ஓகே. அடுத்தது வேற என்ன? நான் இங்கேயும் கொண்டு போட்டிருக்காங்க. என்ன? 3 சேட்டலைட் பாருங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல தான் பிரபலம் இருக்க வேண்டிய இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் இதான். 3 சேட்டலைட் இருக்கா, 3 கிரவுண்ட் ஸ்டேஷன் இருக்கா. ஒவ்வொரு சேட்டலைட்டும் ஒரு ஃபிக்ஸ்டான டேட்டா டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டி இருக்கா. அப்ப 100 120 150 தான் சேட்டலைட் அனுப்ப முடியும். அது எங்களோட சப்ளை. கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு டேட்டா டிமாண்ட் வந்து 90 130 120 இருக்கு. ரெண்டையும் கூட்டி பாருங்க. கூட்டி பார்த்துட்டு சமனா வந்துச்சுண்டா ஓகே. சமனா இல்லாட்டிக்கு எங்க டம்மி போடணும்னு உங்களுக்கு விளங்கும். ஓகே. பராமீட்டபிள் பேஸ் டிரான்ஸ்மிஷன் லேட்டன்சி. இப்போ டிரான்ஸ்மிஷன் லேட்டன்சி என்றது 2 பார்ட்டா. ஒன்று பேஸ் டிரான்ஸ்மிஷன் லேட்டன்சி, மற்றது அடிஷனல் லேட்டன்சி. இந்த ரெண்டும் தான்
அந்த டிரான்ஸ்போர்ட் அந்த அங்கே இருந்து அங்க போறதுக்கு ஏற்படுற அந்த லொஸ் மாதிரி யோசிக்கலாம். ஓகே, அப்ப இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் இங்க நடக்கிற டிரான்ஸ்போர்டேஷன் கொஸ்ட் மாதிரி இங்க கருதலாம். அப்படி என்றா இது வந்து பேஸ் டிரான்ஸ்மிஷன் லேட்டன்சியால வந்த ஒவ்வொரு கொஸ்ட். சரியா, அந்த டிரான்ஸ்மிஷன் அதை வந்து மில்லி செகண்ட்ல போட்டுக்கிறாங்க. இதுதான் எங்களோட இழப்பு மாதிரி யோசிக்கலாம். ஓகே, டிரான்ஸ்மிஷன் அது வந்து குறைவா, இந்த லேட்டன்சி குறைவா இருக்குதான் எல்லாம் உங்களுக்கு. ஓகே, அப்ப உங்களுக்கு தெரியும். அப்ப ரெண்டு, இந்த ரெண்டையும் தனித்தனியா போட்டு சுருக்கணுமா? இல்ல, இது எங்களோட பாராமீட்டர் டேபிள்ல நாங்க ஒன்றா தானே போட்டு செய்வோம். அப்ப என்ன செய்வோம்? ஏல இருந்து எக்ஸுக்கு போறதுக்கு எடுக்கிற டோட்டல் லேட்டன்சி என்னன்னு போடலாம். இந்த 5 இந்த 1 சேர்த்து 6, 7 2 9, 9 13, இப்படி புதுசா செஞ்சு போட்டு இப்படி ஒரு எவரும் ஏபிசியும் எக்ஸ்வைல நீங்க பாராமீட்டர் டேபிள் போடலாமா? இல்லையா? போடலாம். அதுக்கு பிறகு விசிபிள் டேட்டா சொல்யூஷன் எடுத்துட்டு ஆப்டிமல் சொல்யூஷன் எடுக்கலாம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இங்கேயும் என்ன, 5 பில்டிங் ப்ராஜெக்ட் இருக்கா. சரியா, 5 பில்டிங் ப்ராஜெக்ட் இருக்கா. 3 கம்பெனியிலிருந்து ஆக்கள், 4 கம்பெனியிலிருந்து ஆக்கள். மேக்சிமைஸ் த டோட்டல் எஃபெக்டிவ் இண்டெக்ஸ். அப்ப இதுல வந்து இது வந்து டோட்டல் எஃபெக்டிவ் இண்டெக்ஸ் போட்டிருக்கு. சரியா, அப்ப டிரான்ஸ்போர்டேஷன் கொஸ்ட்டை வந்து நாங்க வளமே என்ன செய்யறாங்க, குறைக்க பார்த்தோம். பட் இங்க வந்து டோட்டல் எஃபெக்டிவ் இண்டெக்ஸை வந்து கூட்டணும். இதுதான். அப்ப இதை வந்து அதை மாறி செய்யும். நாங்கள் மினிமைசேஷன் ப்ராப்ளம் செய்யற மாதிரி மேக்சிமைசேஷன் ப்ராப்ளம், அவ்வளவுதான். சரியா, அப்ப இதுல வந்து இப்படி இருக்குது. இது இந்த அளவுக்கு பெருசா கேள்வி வராது, வந்தாலும் செய்யறதுக்கு ரெடியா இருங்க, அவ்வளவுதான். லேபர் ரிக்வயர்மெண்ட் போட்டிருக்காங்க. P1 என்ற ப்ரொஜெக்டுக்கு எக்ஸ் டைப்ல இருந்து 15 பேரும், ஒய் டைப்ல இருந்து 10 பேரும், P2ன்றதுல 15 பேரும் 10 பேரும். இப்ப இதுல வந்து ஒவ்வொரு ப்ரொஜெக்டுக்கும் எக்ஸ்ல இருந்து தேவையான ஆட்கள் இவ்வளவு வந்து போட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ P1ன்றது இது மாதிரி யோசிங்க, மார்க்கெட் மாதிரி. சரியா, இவையெல்லாம் சப்ளை, இந்த வேலையாக்கள் சப்ளை. அப்ப P1 ஒரு இதுல P1 ப்ரொஜெக்ட்ல எக்ஸ் என்ற ஆட்களுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்குண்டா 15, ஒய் என்ற ஆட்கள் இருந்து எவ்வளவுண்டா 10. அப்ப எக்ஸ் என்ற டைப் ஒரு தனி சோர்ஸா யோசிங்க, ஒய் என்ற டைப் தனி சோர்ஸா யோசிங்க. இப்ப இங்க வந்து இப்படி தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு காட்டுனால இங்க சோல்வ் பண்ணிக்க மட்டும் நாங்க வந்து 2 டேபிள் போட்டு செய்வோம். அப்ப 2 டேபிள் இப்படி வருமாண்டா, இப்படி வரும். முதல்ல இது வந்து எக்ஸ் என்ற ஆக்களை வச்சுக்கொண்டு இப்ப இது வந்து தெரியும், P1 P2 P3 என்று மேல எழுதுவீங்க. P1 P2 P3 என்று இங்க X1 X2 X3. இதுக்கு பாராமீட்டர் டேபிள் போட தெரியும் தானே உங்களுக்கு. அந்த இதுதான் டிரான்ஸ்மிஷன் காஸ்ட். அது வந்து நெஞ்ச மேக்சிமைஸ் பண்ணணும். ஓகே, அங்க அவைலபிலிட்டி தான் என்னவா இருக்கும், எங்கட சப்ளையா இருக்கு. ஓகே, சப்ளையா இருக்கு, இங்க டிமாண்ட் நீங்க போடலாம். அதே மாதிரி பைக்கு நீங்க போடலாம், அவ்வளவுதான். இங்க வந்து 2 டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் பாராமீட்டர் டேபிள் போடலாம். P1 P2 P3, இங்க Y1 Y2 Y3. ஏன் 2 பிடிக்கிறோம்னு காரணம் விளங்கியிருக்கு. ஏனண்டா இங்க வந்து தனித்தனியா இருக்கு. ஒரு ப்ரொஜெக்டுக்கு எக்ஸ்ல இருந்து வர டிமாண்ட் 15 இருக்குது. அப்ப இங்க வந்து X1ல இருந்து வர டிமாண்ட் வந்து என்ன இருக்கும், இங்க வந்து அதாவது மொத்தம் X1 X2 X3 மொத்தமா P1க்கு இவ்வளவு 15 இருக்கு. இங்க Y1 Y2 Y3 மொத்தம் இவ்வளவு 10 இருக்கு. அப்படி போடுறதுக்காக நாங்க 2ஆ பிரிச்சு தான் போட வேண்டிய சூழ்நிலை இருக்கு, அவ்வளவுதான். வேற வேற என்ன மாதிரி கேள்விகள்? வேற ஒன்றும் சொல்றதுக்காண்டி இல்லை. ஓகே, ஸ்ட்ரைட்டா அங்க குதிப்போமா. சில பேர் ஏதோ பாஸ் பேப்பர் செஞ்சு வந்தா தாண்டா நான் ஒன்று நம்புவேன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்காக சரி பாஸ் பேப்பர் இருக்கா பார்ப்போம். 2 நிமிஷம் இருக்குது, அது முடிய நாங்க இது தொடங்குவோம். என்ன ஓகே, இது தெரியுதா? இல்லை தானே? ஓகே, ஸோ இது நான் 1.5 நிமிஷம் இருக்கு, அதுக்குள்ள சொல்லி முடிக்க முடியுமெண்டா பார்ப்போம். சரியா, இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கா, இதுல தெரியும் 4 சப்ளை, 4
டிமாண்ட் வழங்குற இடம் ஒவ்வொன்றுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் தந்திருக்கிறான். இது என்ன, இது வந்து சப்ளை, இது டிமாண்ட். ஓகே, தந்திருக்கிறான். குவாலிட்டி இண்டெக்ஸ், இது வந்து இன்னொரு பேராமீட்டர் டேபிள் மாதிரி போட்டுக்கிறான். என்னண்டா வேற ஒன்றும் இல்லை, இவங்க வந்து அதை வந்து கம்பைன் பண்ண போறாங்களா. அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து எப்படி வரப்போகுதுண்டா, முதலாவது வந்து டேபிள் இருக்கு தானே, இந்த இதோட இந்த டேபிள்ல இருக்க வர அந்த வித்தியாசம் 10ல இருந்து கழிச்சு வர வித்தியாசம், அந்த ரெண்டையும் கூட்டினதுதான் ஒரு கிளவுட் பண்ட்ல இருந்து நார்த் அமெரிக்காவுக்கு போறதுக்கான டிரான்ஸ்மிஷன் காஸ்ட். ஓகே, அப்ப அப்படி போட்டா நீங்க இது காணலாம். ஓகே, அதே மாதிரி பேராமீட்டர் டேபிள் போடுறீங்க. பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் வேற ஒன்றும் இல்லை, வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன். ஏனெண்டா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் செட்டப் அப்படின்னா தெரியும், வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அவ்வளவுதான். அதான் முதலாவது கேள்வி முடிஞ்சது. பி பாட்டை பார்ப்போம். பி பாட்டில் என்ன இப்படி தந்திருக்கிறாங்க, ஒப்டிமல் டேபிள். அதுல S2D5 என்ற லிங்க், S2D5 அந்த லிங்க் வந்து 30 விதத்தால மாறப்போதான். மாறினா ஏதாச்சும் மாற்றம் வருமானு பார்க்க போறீங்க. S2D5 இது வந்து ஒரு பேசிக் வேரியபிளும் இல்லை. அப்ப இதை மட்டும் க்ளோஸ் லூப் பண்ணி பார்ப்பீங்க. மாற்றம் வந்து இதை விட குறைவா வந்துச்சுன்னா, நெகட்டிவா வரையிலேண்டா ஓகே, ஒரு விதமான மாற்றமும் இல்லை.